என்னாச்சு? தட்டைப்பயிறு அது? ஆமாம், இதுதான் தட்டைப்பயிறு. அதாவது கிராமத்து வாழ்க்கைன்னா இதுதான். நம்மளுக்கு தேவையான உணவுப் பொருளை நம்மளோட தோட்டத்தில் நம்மளே விளைய வச்சு சாப்பிட்றது. இதுதான் தட்டைப்பயிறு. தெரியுதுங்களா? இது என்ன பண்ண போகிறீங்க இப்போ? இது வந்து சாப்பிட்லாம், நல்லா இருக்கிறது தான். என்ன இது ஃபுல்லாகவே தட்டைப்பயிறு தானா? ஆமாம். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியாருங்க. எங்கள் ஆத்தா. யாராத்தா? என் ஆத்தா பெத்து வளர்த்த. வேற இப்போ பார்த்தீங்கன்னா கையில் கத்தியை கொடுத்து அறுக்க சொல்கிறாங்க. யார? புல்லு அறுக்க சொல்கிறாங்க. எதுக்காக புல்லு? மாட்டுக்கு போய் போடுறது. அந்த வீடியோ தனியாக எடுத்து போடுறேன் கைஸ், பாருங்க. ஸோ நாங்கள் மகளிர் கீரை எடுக்க வந்தோம். இவ்வளோ கீரை எடுத்துருக்கோம். என்னங்க இந்த கீரை கொஞ்சம் காமிச்சிருங்க. இதுதான் கைஸ் மகளிர் கீரை. இதை போயிட்டு கடைஞ்சி. ஆமாம், எங்கள் மாமியார் செய்கிற மகளிர் கீரையில் வந்து கடையிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த கீரைக்காக நான் இங்கே வந்தேன் மெயினாக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புளிச்சி கீரை இருக்குது, எல்லா கீரையுமே இருக்கும். அதாவது அப்புறமா வந்துட்டு என்னென்ன இருக்கு, விவசாயி அப்படின்னா அவங்களுக்கு தேவையான உணவை அவங்களே ரெடி பண்ணிக்கிறதுக்கு தான் இது. இந்த எண்டு பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் இருந்து இந்த சைடு லாஸ்ட் அங்கே பனைமரம்லாம் தெரியுது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக நம்ம இடம் தான். கடலை போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா துவரை செடி இருக்குது, துவரை இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா சோளம், அங்கே இருக்குது பாரு, அதை காட்டு. அதெல்லாம் சோளம் பெருசாக தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் சோளம். இதெல்லாம் தட்டைப்பயிறு. அதுக்கப்புறம் அப்பப்போ வந்து இந்த மகளிர் கீரைங்க இது மாதிரி பிடிக்கும், சமைக்கலாம். புளிச்ச கீரை இருக்குது, அதை பிடிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பூ முளைச்சிருக்குது கைஸ். வேர்க்கடலை போட்டிருக்காங்க, பூ முளைச்சிருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளே பார்த்துக்கிறதுக்கு தான் அந்த விவசாயத்தை காப்பாற்றலாம். நம்ம ஒரு கருத்து சொல்கிறேன் இன்றைக்கி. பிடிச்சிருந்தா ஏற்றுங்க, பிடிக்கலைன்னா போங்க. ஆனால் இதெல்லாம் சொல்லிட்டு நானே வந்து திருப்பூரில் கார்மெண்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஜஸ்ட் இப்படி வந்து பீத்திக்கிறது தான். இல்லை கத்தாத வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்ல, அது பழைய எடுத்துகிட்டு போகணுமா? சரிங்க மக்களே, எங்கள் அம்மா ஒரு வேலை சொல்கிறாங்க, அந்த அடுத்த வீடியோவில் மாட்டுக்கு எப்படி புல்லாக இருக்கிறதுங்கிறத காட்டுறேன். சரியா? பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். டாட்டா பாபாய். அம்முன்று